பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நாம் இன்னைக்கு சூறை மீனில் புட்டு செய்ய போகிறோங்க. சூறை மீனை நிறைய பேர் விரும்பி வாங்க மாட்டாங்க. ஆனால் சூறை மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த சூறை மீனை வச்சு நம்ம இன்னைக்கு புட்டு செய்ய போகிறோம். அந்த புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எனக்கு ஃப்ரெஷ்ஷான சூறை மீன் கிடைச்சிது. இது ஒரு 1.5 அடி இருக்குங்க. வெயிட் பார்த்தோம்னா 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோக்கு மேலேயே தான் இருக்குங்க. இதிலேருந்து சதை பகுதிகளை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் துண்டுங்களை அந்த பிளட்டெல்லாம் போகிற ஊரில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த மீன் துண்டுகள்லாம் முழுகிற வரலாம் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிட்ட உடனே மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது மீன் துண்டுகளெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வெந்திருக்கு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். மீன் துண்டுகள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மேல் தோலை மெதுவாக உரித்து எடுத்துட்டு இதை நம்ம கையிலேயே உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கேக்கு துண்டு போல் இருக்குது பாருங்கள். உடைச்சோம்னா லேயராக வருது பாருங்கள். இது போல் எல்லா துண்டுகளையும் உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லா பீஸுகளையும் உடச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன் பூண்டு 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் வதங்கின உடனே நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை 2 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 150 கிராம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலையை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக ஆனதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். பெப்பர் 1 டீஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அந்த ராஸ்மல் போகிற ஊரில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சின்ன சின்ன துண்டுகளாக உதிர்த்து வச்சிருக்கிற சூறை மீனை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மீனை சேர்த்துட்டு அந்த ஈரமெல்லாம் போகிற ஊரில் நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், இந்த சூறை மீனில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. எல்லா மீன்களையும் போலவும் இதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நம்மளுக்கு எடை குறைதலுக்கு ரொம்ப நல்லது, கண் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் எலும்புகளை எல்லாம் வலுவடைய செய்யுதுங்க. இப்போ பார்த்தோம்னா சுகர்காரவங்களுக்கு இன்சுலின் சுரக்காமல் அப்படியே சோர்வாயிடுவாங்க, அப்புறம் ஜீரணமாகாது, நெஞ்சு குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த மீன் சாப்பிடும் போது இந்த இன்சுலின் சுரப்பியை இது அதிகரிக்க செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தையும் இது சீர்படுத்துதுங்க. முக்கியமாக கேன்சர் நோயும் வராமல் இது தடுக்குதுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூறை மீன் புட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது போல் கரண்டியில் எடுத்து கொட்டும் போது உதிரியாக பூ போல் கொட்டணுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன்.
இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான சூறை மீன் புட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.